நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 15 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் உயர்ந்த இடத்துல சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல 2-9 குடையவன் ராசியில் இருக்கிறார். அதிர்ஷ்டமான மாசம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கன்னிராசி, இப்ப நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 போன் 30 போன் வருதுன்னா அதுல மேக்சிமம் 80% போன் கால்ஸ் கன்னிராசி அன்பர்களா இருப்பாங்க, இல்லைன்னா தனுசு ராசி அன்பர்களாக இருப்பாங்க. அப்ப கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்க என்னெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் காலதாமதம் ஆகிறது. இவ்வளவுதான் விஷயம். இவங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது, அப்பா இன்னைக்கு இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சுட்டு தாண்டா படுக்கிறோம், இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டு தாண்டா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தாண்டா சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட, ஒரு 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 ஃப்ரெஷ்ஷா, ஒரு தைரியமா, ரொம்ப சுறுசுறுப்பா, ஒரு பாசிட்டிவா உழைக்க தயாராக இருக்கிறீங்க. அப்படி உழைக்க தயாராக இருக்கின்ற சமயத்துல எல்லாமே அங்க போய் சேரும்போது காலதாமதம் ஏற்படுகிறது. அந்த டிலே ஆன உடனே மனசுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுது. என்ன இப்படி ஆயிடுச்சு, நாம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது. ஒரு செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்க கையில இருந்து செவுத்துக்கு போச்சுன்னா திருப்பி கைக்கே வந்து சேர்ந்துடும். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே திரும்பி வந்து உட்காந்துடணும். இப்போ இதனால என்ன, அது மனசோர்வடையுது, நிறைய டிப்ரெஷன்ஸ் வருது. அப்போ காரிய தடைகள் இருக்குதா? அது நீங்க குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பா குடும்ப பெண்களாக இருக்கலாம். அப்ப நீங்க மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்துல நீங்க இருக்கலாம். அப்ப யாராக இருந்தாலும் சரிதான், கன்னி ராசி அப்படின்னு சொன்னா எல்லாமே எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே தள்ளி தள்ளி போகுது. இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு போன் கால்ஸ் வரும்போது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சாமி, எனக்கு எதுவுமே நினைக்கிறேன், ஸ்டக்காகி நான் நிக்கிறேங்க. அப்படியே ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணேன், டெய்லி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், 1 ரவுண்ட் போகுது, 2 ரவுண்ட் போகுது, அப்புறம் லாஸ்ட் அந்த ஃபைனல் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஹோல்டு பண்ணியிருக்கேங்கிறாங்க. கேட்டா அந்த போஸ்டிங்கை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 90% நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லாஸ்ட் கடைசியா வர 10% அதை தான் என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் நிறைய உழைக்கிறேன் சாமி, நான் நிறைய எஃபர்ட் போடுறேன், ஆனா அதுக்கு சக்சஸ் கிடைக்கல. வெற்றியை தேடி அலையக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, எதை செஞ்சா எதை சாப்பிட்டா பித்தம் தெளிங்கிற கதையா,
இந்த கோவிலுக்கு போனா இந்த வழிபாடு செய்தால் இன்னைக்கு போய் இவரை பார்த்தோம்னாக்கா இதுல காசு போட்டா நமக்கு லாபம் கிடைக்குமா, இந்த தொழில் செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு புதிய தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். புதுசா தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாசம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு கேட்டா அற்புதமான செய்தி இருக்கு சார். உங்க ராசிக்கு 2, 9 சுக்கிரன் முழு சுபராக அமைகிறார். 2ஆம் அதிபதி தனாதிபதியா போயிடுறாரா, பாக்யாதிபதி எதையும் கொடுக்கக்கூடியவர். சார் எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வேணுங்க, இந்தா வச்சுக்க, கிளம்பு, இப்போ ஜாலியாரு. அப்ப 2, 9 சுக்கிரன் உங்க ராசியில் அமரக்கூடிய அற்புதமான காலத்தருணம். முடிஞ்சா திருப்பதி போயிட்டு வாங்க. திருப்பதி போக முடியலன்னா அதுக்கு சமமா பக்கத்துல ஏதேனும் பெருமாள் கோவில் இருக்கா பாருங்க, அல்லது வீட்டிலேயே கூட பெருமாள் படத்தை வச்சு, திருப்பதி பெருமாள் படத்தை வச்சு ஒரு பெருமாள் சாமி கும்பிடுறது, வழிபாடு செய்வது, தலிகை போடுவது, விளக்கு ஏற்றுறது. பெருமாள் வழியான சுக்கிரனும் பெருமாள், மகாலட்சுமி, இந்த பக்கம் ராசிநாதன் புதனும் நாராயணன். அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் பெருமாள் திருப்பதி முடிஞ்சா திருப்பதி போயிட்டு வாங்க, எல்லா தடைகளும் விலகும், பெருமாள் வழிபாடு கை கொடுக்கும், வெற்றி மேல் வெற்றி தரும், கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.